ரொம்ப நமஸ்காரம். எங்களுடைய இந்த ஊர் கும்பகோணத்தில் 12 சிவன் கோயில் இருக்குது, 4-5 பெருமாள் கோயில் இருக்குது. இந்த க்ஷேத்திரத்தில் 12 வருஷத்துக்கு மகாமகம்னு மாசி மாதத்தில் நடக்கிற மகத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. இங்கே எல்லா நதிகளும் இங்கே வந்து சங்கமம் ஆகிற மாதிரி ஐதீகம். மாசி மகத்தன்னைக்கு எல்லா நதி தீர்த்தமும் இங்கே காசியிலேருந்து வர எல்லா தீர்த்தமும் வந்து எல்லா யமுனா, கங்கா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரின்னு எல்லா நதிகளும் இங்கே வந்து கூடுற மாதிரி அதிகம். மேலும் இங்கே வந்து இங்கே தனித்தனியாக ஒவ்வொரு சுவாமியும் போய் தரிசனம் பண்ண வேண்டியது. எல்லா சுவாமியும் இந்த குளக்கரைக்கே வந்து தரிசனம் கொடுப்பா. அவள் தீர்த்தவாரின்னு ஒன்று நடக்கும். அது குளிக்கும்போது குடிச்சா ஏடக்டாக அவளுக்கு நல்ல கதி கிடைக்குது, மோட்சம் தான் கிடைக்கும், மறுபிறவியே கிடையாது. இங்கே வந்து வந்தவாளுக்கு பண்ண பாவம்லாம் நிவர்த்தி ஆயிடுது. புண்ணியம் பண்ணால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இன்னொன்னு உங்களுக்கு ஃபைல் எங்க சேவ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. வேர்டு தான் கடைசியா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ வேர்ட்ல தான் சேவ் பண்ணிருப்பீங்க இல்லையா? இப்போ இங்க போயிட்டீங்கன்னா கார்னர்ல நம்ம கடைசியா சேவ் பண்ண ஒரு 25 ஃபைல் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்க வச்சுட்டு அதை எங்க சேவ் பண்ணிருக்குன்னு காமிக்கும். டேரக்டா அதை கிளிக் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிடலாம். இது ஒரு 1 வீக் வரைக்கும் கூட நீங்க இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது 1 வீக் குள்ள நீங்க 25 ஃபைல் கூட அடிக்க போறது கிடையாது இல்லையா? ஒரு நாளைக்கு ஒன்று அடிக்கிறதே இல்லாது. ரீசன்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஓப்பன்ல போய் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓப்பன்ல போய் எடுக்கணும்னா எந்த இடத்துல சேவ் பண்ணிருக்குன்னு தெரியணும். அதான் ரீசன்ட் டாக்குமெண்ட்லேயே நம்ம பார்த்துக்கிறது. ஸோ எந்த இடத்துல சேவ் பண்ணிருக்கோம், டி கோலன்ல, NSSங்கிற கோலன்ல, எக்ஸாம்பிள்ங்கிற நேம்ல. அந்த எக்ஸாம்பிள் பக்கத்துல டாட் வச்சு ஒரு 4 லெட்டர் வந்திருக்குல்ல, அது என்ன தெரியுங்களா? DOCX அப்படின்னு என்ன? நம்ம எக்ஸாம்பிள் தானே கொடுத்தோம். அது என்ன DOCX? அது வந்து நீங்க வேர்டு ஃபைல் யூஸ் பண்றீங்க இல்லையா, அந்த வேர்டு ஃபைலுக்கான ஃபார்மேட், ஃபைல் ஃபார்மேட். இதை வச்சு தான் இது வேர்டு ஃபைல் அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்றாங்க. ஓகேவா? PPT XLS இருக்குது. 7-10 வந்துட்டீங்கன்னா கடைசி அந்த எக்ஸுங்கிறது ஆடாது, அவ்வளவுதான். ஆனா எல்லாமே அதோட ஃபைல் ஃபார்மேட் தான். இன்னொன்னு, இப்போ உங்க காலேஜ்னா இப்போ உங்க லேப்ல வந்து 2010 இருக்கு, காலேஜ்ல 2003 இருக்கு. ஓகேவா? வீட்டில் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை போய் நீங்கள் காலேஜில் ஓப்பன் பண்ணி காமிக்கணும். 2010 சேவ் பண்ண ஒரு ஃபைலு 3ல ஓப்பன் ஆகுமா ஆகாது. 2003 MS Office 2003 10ங்கிறது அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் இல்லையா? ஸோ அதில் சேவ் ஆன ஒரு ஃபைலு லோ வெர்ஷனில் ஓப்பன் ஆகுமா ஆகாதா? ஆகுங்கெல்லாம் எத்தனை பேர் கை தூக்குங்க பார்ப்போம். அது வேர்டு ஃபைல் தான். வேர்டு ஃபைல் ஓப்பன் ஆகுமா? ஏதாவது சொல்லுங்கப்பா. ஓப்பன் ஆகுமா ஆகாது? ஆகாது. எப்படி சொல்றீங்க? அட்வான்ஸ் வெர்ஷன் தான் ரீசனா? அதாவது இப்ப வீட்டுல DVD பிளேயர் வச்சிருக்கீங்கல்ல, சில பேர் வீட்டுல CD பிளேயர் இருக்கும். CD டிரைவ் அதால ஓபன் பண்ண முடியாது. ஃபைலோட கெப்பாசிட்டி சைஸ் வந்து ரொம்ப பெருசு. அதுதான் இதுலயும் எப்போதுமே லோயர் வெர்ஷன்ல உள்ள ஒரு ஃபைல் வந்து ஹையர் வெர்ஷன்ல ஓபன் ஆயிடும். அதாவது 2003ல சேவ் பண்ணீங்கன்னா அது 10லயோ 7லயோ எல்லாத்துலயும் ஓபன் ஆயிடும். ஸோ அதுக்கு மேல நம்ம 10லயோ 7லயோ சேவ் பண்ண ஒரு ஃபைல்
3ல ஓபன் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வே இருக்கு. சேவ் பண்றப்ப என்ன பண்ணிடணும்? இது இருக்கு பாருங்க, 2003 ஃபார்மட்லயே சேவ் பண்ணிடுங்க. எங்கேயுமே ஓபன் ஆகும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? நார்மலா சேவ்